சென்னையில ஃபேமிலியோட ஒன் டே ட்ரிப் போகணும். அதுவும் டிவோஷனல் ட்ரிப் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாக்கா, கண்டிப்பா இந்த ஸ்பாட்ட மிஸ் பண்ணாம போயிட்டு வாங்க. இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கனாக்கா, சென்னையிலிருந்து செங்கல்பட்டு போற வழியில 56 கிலோமீட்டர் தூரத்தில இருக்கு. அதே மாரி மகேந்திரா சிட்டியிலிருந்து 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இங்க வந்து 4 கோயில் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கனாக்கா, 2000 வருஷம் பழமை வாய்ந்த ஒரு சிவன் கோயில் இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பைரவர் கோயில் ஒண்ணு இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து கருமாரியம்மன் கோயில் இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பெருமாளோட 108 திவ்ய தேசம் இருக்கு. ஸோ இதுல வந்து இந்த 2000 வருஷம் பழமை வாய்ந்த இந்த சிவன் கோயில் வந்து நாங்க போகல. பைரவர் வீடு வந்து போனோம். அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்தது. அந்த கோபுரத்துல இருந்து உள்ள இருக்கிற சுவாமிகள்ல இருந்து எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்தது. அங்க இருந்த குரு பகவானோட தியான பீடத்துல வந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா அமைதியா வந்து தியானம் பண்ணோம். ரொம்ப மனசுக்கு ரிலாக்ஸ்டா இருந்தது. நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சதுங்க. அதே மாரி உள்ள நம்ம போகும்போதே நெறைய பைரவர் வந்து நம்மள கூட்டிட்டு போகுற மாரி நாய் நெறைய வந்தது. அதே மாதிரி அன்னபூரணி வந்து நம்மள அ உள்ள கூப்பிடுற மாதிரி நல்ல வெல்கமிங் பண்ற மாரி ஒரு பெரிய ஸ்டாச்சு இருந்தது. வெளிய பார்த்தீங்கன்னாக்கா, வராகி அம்மனோட பெரிய ஸ்டாச்சு இருந்தது. அதுவுமே ரொம்ப நல்லா அருமையா இருந்ததுங்க. ஸோ இந்த அட்மாஸ்பியரே ரொம்ப மனசுக்கு இதமா நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சது. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, கருமாரியம்மன் கோயிலுக்கு போனோம். அது வந்து 51 அடியில செஞ்ச கருமாரியம்மன். இங்கேயுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆயிட்டு இருக்கனால எங்களால வீடியோ எடுக்க முடியல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அந்த கருமாரியம்மனுக்கு பின்னாடியே வந்து பெருமாளோட 108 தே திவ்ய தேசம். இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா, 108 திவ்ய தேசம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, அது எல்லாமே கலெக்ஷன்ஸா ஒரே இடத்துல நம்ம பார்க்குற மாதிரி நல்லா இருந்ததுங்க. ஸோ நீங்க ஒன் டே ட்ரிப்ல டிவோஷனல் ட்ரிப் ஃபேமிலியோட நல்ல ஒரு ஸ்பாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஸ்பாட்ட மிஸ் பண்ணாதீங்க. அதே மாரி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிட்டு இருக்க கருமாரி அம்மனோட கண்ணு வந்து ஜூன் 7த் திறக்குறாங்க. ஸோ நீங்க அன்னைக்கு போனீங்கன்னாக்கா, இன்னுமே நல்ல விசேஷமா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணீங்கன்னாக்கா, அவங்களும் போய் இந்த சுவாமிகளோட பிளெஸிங்ஸ் எல்லாம் அவங்களுக்கும் கிடைக்கட்டும். ஸோ கண்டிப்பா நீங்களும் மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த 4 கோயிலுக்கும் போய் எல்லா கடவுளோட பிளெஸிங்ஸும் அவங்களுக்கும் கிடைக்கட்டும்.